அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் இரண்டும் திரும்ப மீளப்பெறப்பட்டிருக்குது. கடந்த 11ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார். அதற்காக வேண்டி அவருக்கு 2 முறைப்பாடுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 2 முறைப்பாடுகளை மீளப்பெற்றிருக்கிறாங்க. என்ன 14ஆம் தேதி மீளப்பெற்றிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றால், இவங்க 2 பேரும் சமரசத்துக்கு வந்திருக்காங்க, செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த அவங்க கொடுக்கப்பட்ட அந்த முறைப்பாடு வந்துட்டு மீளப்பெறப்பெற்றதாக யாழ்ப்பாண காவல்துறையினுடைய பொறுப்பதிகாரி தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. எனவே அது ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்குது. இதுவும் ஒரு செய்தி, அதனால் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் முகமது ஃபைசல் அவர்களுடைய ஒரு விடயம். பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் அவர்களுடைய வாகனம், அவருடைய கார் ஒரு மோட்டார் பைக் மீது மோதியதன் காரணமாக அந்த கார் வந்துட்டு அந்த மோட்டார் பைக்கில் வந்தவரை ஏறி மிதிச்சிட்டு போய் ஒருத்தரை கொலை செய்ய வச்சிருக்குது. ஆகவே இந்த முகமது ஃபைசல் அவர்களுடைய வாகனத்தை, அதாவது முகமது ஃபைசல் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போயிருந்தார் பேசுறதுக்காக வேண்டி. போகிற சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் நடக்குது. எனவே அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்தவர் யாருன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் அவர்களுடைய ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது, நெருங்கிய ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையில் மாரவில நீதவானுக்கு முன்னால் அவங்கள வந்துட்டு ஆஜர்படுத்தியிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நீதவான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் எதிர்வரும் 17ஆம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியலில் வைக்க சொல்லியிருக்குது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கட்சி தான், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் கேலஸா ஓடின காரணத்துக்காக வேண்டி தூக்கம் போனதாக தெரிவிக்கப்படுது. தூக்கம் போன காரணத்தினால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி, தூக்கமாக இருந்தால் வேறொரு டிரைவர் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர். அப்படித்தானே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றவர் வந்துட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். எனவே மக்களை பாதுகாக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாகத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறது. அந்த ஒரு மக்கள் மட்டும் இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர் கட்டாயம் அவருடைய சேவை செய்யணும். எனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இருந்தாலும் மிஸ்டேக் எப்படியும் ஆகிறது தான். ஆனால் மிஸ்டேக்காக அவனை சப்போர்ட் பண்ணலை. நிச்சயமாக இதை தீர விசாரித்து இதுக்குரிய காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். கட்டாயமாக அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கட்டாயமாக வழங்கப்படணும். அந்த நஷ்ட ஈடு இப்போ கொஞ்சம் செலுத்தி விட்டால் மட்டும் போதாது. அவங்களுடைய குடும்பங்களை வந்துட்டு வாழ்நாள் பூராவும் பார்க்கறதுக்கான ஒரு விடயத்தை இவர் மூலமாக செய்ய வைக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்குது. மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயம் கவுண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்.